வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம் அதாவது இப்ப க அப் கட்சி தொடங்கி 2 வருடங்களான தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய வெற்றிய பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அவைங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத காரணத்தினால கூட்டணி கட்சிகளோட உதவியால வந்து இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க. அமைச்சரவையில கூட கூட்டணிகளுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இழுபறியான நிலை நீடித்தாலும் இப்போ வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு காமா உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாங்க அது எப்படி நடந்துச்சு, என்ன பண்ணியிருக்காங்க, பெரும்பான்மை எங்க விட்டாங்க, திராவிட கட்சிகள் எங்கெல்லாம் வாக்கு சதவீதங்கள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் பார்க்க போறோம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 தொகுதிகள் பார்க்க போறோம். முதலாவது நம்ம நாமக்கல் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். நாமக்கல் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,16,302 பேரும், பெண்கள் 1,21,485 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 49 பேரும், ஆக மொத்தம் 2,37,836 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு போட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2,11,523 பேரும் 88.90% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் சார்பில் திலீப் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.60%, 79,744 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் ஸ்ரீதேவி பி.எஸ். மோகன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 32.40%, 68,736 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் பி ராணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 24.90%, 52,808 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரவீன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 3%, 6,286 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வாக்கு சதவீத வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11,008 வாக்குகளும் 5.2% இந்த இடத்துல வாக்குகள் வந்து வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப நாமக்கல் தேர்தல் கடந்த 5 தேர்தல் முடிவில் அவர்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் டிவிகே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வாக்குகள் தொடங்கியிருக்காங்க. ஸோ 37.60% வாக்குகள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த அதிமுக கூட்டணி வந்து இந்த தடவை வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்போ இப்போ வந்து 32.40% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 13.65% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. டிஎம்கே கூட்டணியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2021 இருந்த வாக்கு சதவீதங்கள் அப்படி அப்படியே குறைஞ்சு இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் சொற்பமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தால் மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த வாக்குகளையே தெரியுது. ஏன்னா இந்த வாக்கு சதவீதங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படின்னா 108க்கு 59, 47 அப்படிங்கிற குறைஞ்சப்பையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய தொகுதிகளில் வந்து திமுக, அதிமுக, டிவிகேன்னு இருந்தது. அப்படியே மாறி டிவிகே, அதிமுக, திமுக, திமுக, அதிமுக அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து டிவிகே பக்கம் சென்றிருக்கிறது நம்மளுக்கு இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் தன் பங்குக்கு 50% வாக்குகளை இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்போ இந்த தேர்தல் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. 6.33% வாக்குகளை கூட இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து பரமத்தி வேலூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். பரமத்தி வேலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,317 பேரும், பெண்கள் 1,04,824 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 6 பேரும், ஆக மொத்தம் 2,05,147 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1,88,396 வாக்காளர்களும் 91.80% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக சார்பில் எஸ் சேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் 32.50%, 61,349 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அவர் எதிர்த்து திமுக சார்பில் KS மூர்த்தி அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.30%, 61,041 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 308 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றி நடந்திருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நந்தகுமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.70%, 56,067 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அரவிந்த் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3% வாக்குகளும் 5,5727 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 308 வாக்குகளும் 0.2% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அந்த 1% வாக்குகள்லாம் இருக்கு. ஸோ 2ஆவதோ 3ஆவதோ கூட வரும். ஏன்னா இல்லை வேப்பனஹள்ளியில் கூட இவர் KP முனுசாமி அவர்கள்
847 வாக்குகள் வித்தியாசம் தான் தோத்துருக்காரு. ஸோ இந்த தடவை வாக்கு தோல்வி வெற்றி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் கூட தோல்வி வெற்றி நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மைதான். அந்த வகையில் பரமத்தி வேலூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு நல்ல நிலைப்பாடோட தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது ஏடிஎம்கே கோட்டையாக கூட இருந்திருக்கு. கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 18.16% வாக்குகளை சரிவு ஏற்பட்டிருக்காங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நூலிலையில் வெற்றி அப்படிங்கிறத வந்து பொருத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் குறைவாக இருக்கு. அடுத்து டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு சேசிங் நடந்திருக்கு. ஸோ அந்த சேசிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே கூட்டணி இந்த இடத்துல வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை வந்து 2024 தவறி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெற்றிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தோட வருகையினால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை எப்படியும் மேட்ச் பண்ணி பக்கத்து கால கொண்டாந்துருக்காங்க. பட் ஆனால் வெற்றி அடைய முடியாமல் போயிருக்கு. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல் அப்படிங்கிற காரணத்தினால 29.70% வாக்குகளை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 1%, 2019 3.98%, 2021 6.4%, 2024 9.13%, 2026 3% தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கேயும் வந்து 6% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு உண்டான வாக்குகளை வந்து 50 to 60% வாக்குகளை வந்து தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகையல்ல. அடுத்து ராசிபுரம் தேர்தல் முடிவுகள் பார்த்துக்கலாம். ராசிபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,08,681 பேரும், பெண்கள் 1,13,564 பேரும், மூன்றாம் பாலின தேர்தல்கள் 7 பேரும், ஆக மொத்தம் 2,22,252 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,03,817 பேரும் 91.70% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியோட ராசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது வெற்றி பெற்றவர் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சராக இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் தனபால் அவர்களோட மகனான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர் தான் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 36.60%, 74,808 வாக்குகளும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்பில் எஸ்டி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 29.80%, 60,297 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ் மதிவேந்தன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.30%, 57,854 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சசிகலா அப்படிங்கிறதையும் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.10%, 6,415 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 14,511 வாக்குகளும் 7.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட தனபால் அவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இருந்து விலகல் அந்த மாதிரி கூட அவர் யோசிச்சுட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவை இந்த இடத்துல டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ராசிபுரம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுதான் முதல் தேர்தல். ஸோ முதல் தேர்தலையே வந்து இந்த இடத்துல ஹிட் அடிச்சிருக்காங்க. ஸோ 36.60% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனபால் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே இந்த இடத்துல வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. அப்புறம் அவினாசி மாறிட்டாரு அவரு. ஸோ அவினாசிலையும் அவர் வெற்றி பெற்றுட்டு தான் இருந்தார். இந்த தடவை அவினாசியும் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து தனபால் அவர்களை வந்து அதிமுக வந்து தக்க வச்சுக்காம உள்கட்சி பூசல் காரணமாக அது வந்து மிகப்பெரிய அளவில், ஏன்னா அவர் சொன்னதை நம்ம சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சு அது என்ன உண்மை என்ன பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சில இந்த மாதிரி பில்லர்ஸ் எல்லாம் இழந்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மிகையாமல் சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தடவை 19.16% வாக்குகள் கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்போ வாங்கி இந்த இடத்துல வந்து தோல்வி தழுவி இருக்கிறாங்க. ஒருவேளை டிவிக்கே வராமல் இருந்திருந்த எனக்கு தெரிஞ்ச அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாறுபட்ட வெற்றியை பெற்றிருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 127 தொகுதிகள் 3ஆம் இடத்துல பிடிச்சிருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 64 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு பின்னாடின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 10 லட்சம் வாக்குகள் தான் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஏன்னா அவங்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் மிகப்பெரிய கூட்டணி, அவங்களும் மிகப்பெரிய கூட்டணி. ஸோ அதெல்லாம் மிகையாமல் நம்ம சொன்னோம்னா எல்லாருமே கரெக்டாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க பர்சன்டேஜில் இறங்கியிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சராக இருக்கிற அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாக்குகள் 2021 பெற்றிருந்தாரு. அதையே வந்து பாதியாக இப்போ வந்து குறைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 15% வாக்குகளை அவர் இழந்திருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பங்குக்கு கிட்டத்தட்ட 50% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8% 5% இழந்திருக்காங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க. 60% வாக்கு அவங்க
அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து சேந்தமங்கலம் தேர்தல் முடிவு நிலவரம் பார்த்துடலாம். சேந்தமங்கலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மலைப்பாங்கான பகுதி, கொல்லிமலைலாம் வந்து இந்த தொகுதியில தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து 1,12,176 பேரும், பெண்கள் 1,17,196 பேரும், 3ஆம் பாலினத்தில 26 பேரும், ஆக மொத்தம் 2,29,398 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதியப்பட்டிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,08,476 பேரும் 90.90% பெற்றிருக்கிறாங்க. வாக்குகள் செலுத்தியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கேயும் தமிழக வெற்றிகளாக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சந்திரசேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.80%, 68,815 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் சந்திரசேகர் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா 31.60%, 66,160 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் பூமலர் அவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 31%, 64,951 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட 3 பேர்த்தோட வாக்கு சதவீதங்கள் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.40, 1.30, மறுபடியும் வந்து 60%, 0.60%. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல நீங்க வாக்கு வித்தியாசங்களே பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு ஏன்னா இந்த இடத்துல திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு 2021ல வந்து கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வந்து தாவி அதிமுகவுக்கு வர வேண்டியது அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓடிருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பொன்னுமணி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.10%, 6,478 வாக்குகளும் பெற்றுக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 2,655 வாக்குகளும் 1.30% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சேந்தமங்கலம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் இப்பதான் வாக்குகள் புதுசா வந்து அவங்களோட தொடக்கத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ 38.10% இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை இந்த தொகுதி இழந்திருந்தாங்க. அதுக்கு முந்தின தடவை பிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு சேந்தமங்கலம் வந்து திமுகவோட கோட்டையா இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் நினைச்சு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது கை கூடாமல் போயிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்பயே மிகப்பெரிய அளவில் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேவும் அதே மாதிரி தான். டிஎம்கேவோட கோட்டையாக கருதப்பட்ட சேந்தமங்கலம் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் சரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. ஏன்னா கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 25% வாக்குகளை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பங்குக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கி, அதாவது மிகப்பெரிய அளவுனா ஒரு 6%ங்கிறது தனியா இருந்து எல்லாம் பண்ணனது தான். ஏன்னா சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் இருந்திருக்கு. ஸோ அவர் மீண்டும் வந்து மீண்டெழுந்து மறுபடியும் எப்படி வந்து அரசியல் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வமா இருக்கு. ஏன்னா ஒரு தோல்வி வந்து ஒரு மனிதனை என்னைக்குமே வந்து பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து திருச்செங்கோடு தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்க்கலாம். திருச்செங்கோடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. ஸோ அதில் ஆண்கள் 1,02,236 பேரும், பெண்கள் 1,06,788 பேரும், 3ஆம் பாலினத்திற்கு 48 பேரும், ஆக மொத்தம் 2,09,072 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்கிறாங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,90,602 பேரும் 91.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் KG அருண்ராஜ் அவர் தான் போட்டிட்டு இருந்தாரு. தாவேக்கெல்லாம் முக்கிய பொறுப்பில் இருக்கிற இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆர்வமிக்க ஒரு வேட்பாளராக இருந்தார். ஸோ அந்த வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அதுவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாரு. அவர் கேஜி அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 41.60%, 79,500 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் சந்திரசேகர் அப்படிங்கிறவர் போயிட்டு இருக்காரு. அவர் 26.90%, 51,328 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. திமுக சார்பில் ER ஈஸ்வரன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 25.90%, 49,465 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரேவதி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.2%, 6,085 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 28,172 வாக்குகளும் 14.80% பெற்று மிகப்பெரிய வெற்றியை வந்து அருண்ராஜ் அவர்கள் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது. அந்த வகையில் திருச்செங்கோடு கடந்த 5 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போதான் நியூவாக தொடங்கியிருக்காங்க. ஸோ 33.10% இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து வாக்குகள் வந்து 41.60% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் அவங்க டெபியூட் தேர்தல் மாதிரியே தெரியல. அவங்க தான் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா அது நம்ம மிக இல்லை, நம்ம சொல்றது எப்படி வேணா சொல்லலாம். பட் ஆனால் வந்து அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா 33.10% வாக்குகள் வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நல்ல வாக்குகளாக பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேயோட கோட்டையாக கருதப்பட்ட இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டிருக்கு. டிஎம்கேக்கும் அதே மாதிரி தான். டிஎம்கே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து
ஒரு நல்ல வாக்குகள் வந்து கிடைக்காம தான் போயிருக்கு. ஸோ ஏன்னா டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் அ ஒரு கட்சியோட தலைவர் அப்படிங்கிறது வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் மேல மிகப்பெரிய அளவுல வந்து நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி எனக்கும் கமெண்ட்ஸ்லாம் நெறைய வந்துச்சு. பட் ஆனா அந்த இடத்துல வந்து அவர் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. ஏன்னா அவர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 41.60% மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அந்த அளவுக்கு வாக்குகள் வந்து திருச்செங்கோட்ல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குமராபாளையம் தேர்தல் முடிவு நிலவரங்கள் பார்த்துடலாம். குமராபாளையம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதி எப்படின்னா, என்னோட பக்கத்து தொகுதி தான். ஸோ, அந்த அளவுக்கு நான் சொல்றேன். ஆண்கள் 1,07,603 பேரும், பெண்கள் 1,12,385 பேரும், 3ஆம் பாலினத்தவர்கள் 60 பேரும், ஆக மொத்தம் 2,20,048 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2,04,659 பேரும் 93% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த தொகுதியில தமிழக வெற்றிக் கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்புல பார்த்தீங்க ஏன்னா எனக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியம் அளிச்ச ஒரு தொகுதி. ஏன்னா, என்னோட பக்கத்து தொகுதி அப்படிங்கிறத விட, அ ஏன்னா எப்பயுமே வந்து அந்த இடத்துல வந்து தங்கமணி அவர்கள் வெற்றி பெற்றுட்டே இருந்தாரு. பட் ஆனா இந்த தடவ வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அந்த தொகுதியில வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. ஸோ அவிங்க வந்து இப்ப அமைச்சராவும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த அம்மா விஜயலட்சுமி அவர்கள் தான் இந்த இடத்துல போட்டியிட்டாங்க. ஸோ அவிங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சிய வந்து அவிங்க பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா குறிப்பிட்ட கொஞ்ச காலகலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஆளுமை மிக்க இடத்தையே வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அது ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ விஜயலட்சுமி அவர்கள் வந்து 39.50% 81,129 வாக்குகளும் பெற்றுக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்புல தங்கமணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 35.80% 73,483 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்புல பாலு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 19.50% 39,993 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல யுவராணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 3.7% 7,661 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்த தமிழக வெற்றிக் கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7,696 வாக்குகளும் 3.8% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில குமராபாளையம் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் தாண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது முதல் தேர்தல் 39.50%. ஏடிஎம்கே சொல்லவே தேவையில்லை. மிகப்பெரிய ஆளுமை மிக்க தொகுதியா இருந்துச்சு ஏடிஎம்கேக்கு. அதை வந்து அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல் மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அது டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தங்கமணி இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல வந்து அது சோபிக்காமயே இருந்துச்சு. ஸோ அதனால மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களால அந்த அந்த இடத்த பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அந்த இடத்த வந்து அவிங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. அடுத்து நாம் தமிழரும் அவங்களுக்கு தகுந்த மாரி வாக்குகள இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்தோனயே தெரியுது. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றம் வந்து கும்பராபாளையத்தில நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு டேட்டா வைஸ், ஒவ்வொரு மாவட்ட வைஸ் நம்ம போடுறோம். கண்டிப்பா வெற்றி பெற்றவைங்க எப்படிப்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலயும், கடந்த தேர்தல்கள் எப்படிப்பட்ட ஒப்பீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட மிகப்பெரிய அளவில் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.